சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த ரிசல்ட் வந்து பெரிய ஆச்சரியமான ரிசல்ட்டு அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கல. ஏனென்றால் பொதுவாக 90% வாய்ப்புகள் வந்து இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பொதுவான மரபு. விக்கிரவாண்டியில் வந்து 2000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் கொலுசு, அரிசி மூட்டை, வேட்டி, திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லி இந்தியாவுக்கே வழிகாட்டியாக திகழ்ந்தது திமுக. அதே மாதிரி இப்போ விக்கிரவாண்டியில் வந்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எதிர்க்கட்சி அதாவது பாமக வர்றாங்க, இல்லை சீமான் வர்றாருன்னா அவங்களுடைய பரப்புரையை வந்து மக்கள் கேட்காமல் இருப்பதற்காக அதில் ஒரு 200-300 பேரை மேக்சிமம் திரட்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மண்டபத்தில் இல்லை எங்கேயாவது கொண்டு போய் போட்டு அங்கே போய் சாப்பாடு போட்டு அவனுக்கு குவார்ட்டர் கிட்டர் வேணும்னா அதெல்லாம் வாங்கி கொடுத்து இவங்க வந்து பார்த்துட்டு இங்கே கும்பல் இல்லைன்னா ஏதோ ஒரு 10 நிமிஷம் மீட்டிங் பேசிட்டு இவங்க போயிடுவாங்க. 2019, 2021, இப்போ 2024ன்னு பார்க்கும்பொழுது இந்த அதிமுகவுடைய அதிமுக நிற்கலை, விலகினார். என்னுடைய ஒரு கருத்தில் வந்து அது வந்து அதிமுக செய்தது மிகப்பெரிய தவறு. ஒருவேளை அதிமுக இந்த தேர்தலில் போட்டிருந்தால் பாமகவுடைய அந்த வாக்கு கம்மியாக இருக்கலாம், திமுகவுடைய வாக்கு கம்மியாக இருக்கலாம். ஆனால் அவங்க 3வது இடம் தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து. அதனால தான் விலகிட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. சரிங்க, எடப்பாடியை பொறுத்தவரை 10 முறை இதுவரைக்கும் அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் என்று ஒரு உண்மை. அது 11வது தடவை அது நடந்ததாக ஒரு என்ன சொல்கிறது, புள்ளி விவர கணக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் ஒதுங்கிட்டார்ன்றது நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இது அரசியல் ஆரோக்கியமா, ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான நம்பர் 1 இல்லை. மெகா கூட்டணி இருந்தால்தான் 2026ல் திமுகவை தோற்கடிக்க முடியும். இதில் வந்து அண்ணாமலை இருந்தால் எடப்பாடி வரமாட்டார், எடப்பாடி இருந்தால் அண்ணாமலை வரமாட்டார் கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னால் மறைமுகமாக நான் 2026 மட்டும் இல்லை 2031லேயும் ஸ்டாலின் ஆட்சி தான் வரும். இப்போ விசிகா வந்து பார்த்தீங்கன்னா லேசான விரிசல் இப்போ சமீபத்தில் இருந்தது. ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் இப்போவுமே போய் முதல்வரை பார்த்துட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, முதல்வர் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அப்போ 8 பேர் சரணடைந்தாங்களா, அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு விடுதலை சிறுத்தை திருமாவுடைய கருத்தா? இப்போ கூட யாரோ வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது கேட்டாங்க, இந்தியன் 2 பார்த்தீங்களா, இந்தியன் 2. இது இல்லை, ஆக்சுவலாக இது இந்தியன் 2 இல்லை, இது இந்தியன் 3ன்னு சொன்னாங்க. இந்தியன் 2ங்கிறது வந்து ஒரு மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தது தான். அதை வேணால் 2Aன்னு சொல்லுங்கள். 2Aல வந்து அவர் வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விட்டார். இப்போ வந்திருக்கிற படம் வந்து 2B. 2Aல மக்களை ஏமாற்றி விட்டார், 2Bல ரசிகர்களை ஏமாற்றி விட்டார் என்று தெரிகிறது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திரு சக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போது விக்கிரவாண்டி பை எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி திமுக ஜெயிச்சிருக்கு. இதில் வந்து இந்த தொடர் வெற்றி இருக்கு இல்லையா, திமுகவுடைய தொடர்ச்சியான வெற்றி, இது வந்து சொல்லக்கூடிய செய்தி என்னென்ன? ஏன்னா இதுக்கு முன்பாக ஒரு 4-5 ஈவெண்ட்ஸ் நடந்தது, அதில் எல்லாமே கவர்மெண்ட் மேலே மிகப்பெரிய கெட்ட பேர் அப்படின்னாங்க. ஆனால் இதையும் தாண்டி வந்து ஒரு நல்ல மார்ஜினில் கிட்டத்தட்ட இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்க வரைக்கும் ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதையும் தாண்டி திமுக ஜெயிச்சிருக்கு. ஸோ இது என்ன காரணம்? இது சொல்கிற மெசேஜ் என்ன? முதல்ல வந்து இது வந்து இந்த ரிசல்ட்டு வந்து பெரிய ஆச்சரியமான ரிசல்ட்டு அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கல. ஏனென்றால் பொதுவாக 90% வாய்ப்புகள் வந்து இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பொதுவான மரபு. அந்த மரபு வந்து 100% நான் சொல்லலை, ஒரு 80-90% வரைக்கும் வந்து ஜெயிப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஆளுங்கட்சி தன்னுடைய, அதாவது இப்போது 33 அமைச்சர்களும் போய் அங்கே போய் பரப்புரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க திமுக அப்படின்னா வந்து மக்கள் வந்து சந்தோஷமாக ஓட்டு போகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம், பணம் கொடுக்குறாங்க. இப்போ விக்கிரவாண்டியில் வந்து 2000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் கொலுசு, அரிசி மூட்டை, வேட்டி எல்லாம் கூட. அது விக்கிரவாண்டி தேர்தல் அந்த இதில் வந்து ஒரு கிளை செயலாளர் வந்து அவர் வீட்டில் வேட்டி சட்டையெல்லாம் வந்து வச்சு பிடிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி பாமக உடைய அந்த வேட்பாளருக்கு அவங்கள அவங்க போய் தேர்தல் கமிஷனில் சொல்லி, மாநில தேர்தல் கமிஷன்
அங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லி அப்சர்வர்ஸ்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்து போலீஸ் எல்லாம் வந்து அந்த வீடு வாசலில் நிற்கிறாங்க. உள்ளே போகல. வீட்டுக்குள்ளே வேட்டி சேலை கிளை செயலாளர் திமுக அடுக்கி வச்சுருக்கு. உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. யார்? தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்களும் காவல்துறையும். என்னென்னா இது வந்துட்டாங்க அப்படின்னு பின்பக்க கதவை திறந்து மெதுவாக எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்து கொண்டு போகிறாங்க. அந்த பக்கம் காம்பவுண்ட் வாலுக்கு வந்த வண்டியை கொண்டு வந்து அவசரமாக அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து அதை காலி பண்ணிட்டாங்க. இந்த அரை மணி நேரமும் காவல்துறையும் தேர்தல் ஆணைய அப்சர்வர்னு சொல்லுவோம் அவங்களும் வந்து நின்று அவங்க காலி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒன்றும் இல்லையே இப்படின்றது நடந்தது. இது பல வலைத்தளங்களிலும் பல செய்திகளிலும் வந்தது. இது வந்து ஒரு சின்ன உதாரணம். இது நம்ம ஒரே ஒரு கிளை செயலாளர் மட்டும்தான் அப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் எல்லா பாமக அல்லது நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய பரப்புரை வேட்பாளர்கள் போகிறது, அவங்களுடைய முக்கியஸ்தர்கள் போகும்போது பின்னாலேயே வந்து தேர்தல் ஆணையத்துடைய இதிலேருந்து அந்த வீடியோ கேமராவோடு போனது. இங்கே திமுகவுடைய பரப்புரையும் போதோ வேட்பாளர் போகும்போதோ இல்லை மற்ற 33 அமைச்சர்கள் போகும்போதோ கண்டுக்காமல் அது கொஞ்சம் அது எப்படி இருக்கணுமோ அப்படி கண்டுக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு இருந்தார்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. அதாவது ஒரு 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 அதாவது பாமக அவர் அன்புமணி போய் அங்கே போய் வந்து பரப்புரை ஆற்றுவதற்காக ஒரு பகுதிக்கு வருகிறார் என்றால் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு 200-300 பேரை கொண்டு போய் ஒரு பழைய கட்டடத்தில் ஏற்கனவே பாதி கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்டடத்தில் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாரையும் அங்கேயே இருக்க வச்சு ஒரு 3-4 மணி நேரம் இருக்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கையில் பணம் கொடுத்து முன்னால் வந்து பரப்புரைக்கு பணம் வரும்போது பணம் கொடுப்பாங்க, ஊர்வலத்தில் பேரணியில் வரும்போது பணம் கொடுத்துருந்தாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த தடவை திமுக வந்து இன்னும் கிராஜுவேட்லேருந்து விக்கிரவாண்டி மூலமாக ஒரு காலத்தில் திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லி இந்தியாவுக்கே வழிகாட்டியாக திகழ்ந்தது திமுக. அவர் மு.க. அழகிரி மதுரை இன்சார்ஜாக இருக்கும்போது அது வந்து வட இந்தியாவிலலாம் கூட திருமங்கலம் ஃபார்முலான்னு பேசுகிற அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி இப்போ விக்கிரவாண்டியில் வந்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அதை நம்மளும் வந்து இதெல்லாம் வந்து அனுபவங்கள் தானே அரசியலில். என்னென்னா எதிர்கட்சி அதாவது பாமக வர்றாங்க இல்லை சீமான் வர்றாருன்னா அவங்களுடைய பரப்புரையை வந்து மக்கள் கேட்காமல் இருப்பதற்காக மக்களை 200 பேர் அந்தந்த பகுதியில் ஒரு 200-300 500 பேருக்கு மேலே இருக்க மாட்டான் இல்லையா ஒரு இடத்துல மீட்டிங்னா அதில் ஒரு 200-300 பேரை முக்கியமாக அந்த மேக்சிமம் திரட்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மண்டபத்தில் இல்லை எங்கேயாவது கொண்டு போய் போட்டு அங்கே போய் சாப்பாடு போட்டு அவனுக்கு குவார்ட்டர் வேணும்னா அதெல்லாம் வாங்கி கொடுத்தா இவங்க வந்து பார்த்துட்டு இங்கே கும்பல் இல்லைன்னா ஏதோ ஒரு 10 நிமிஷம் மீட்டிங் பேசிட்டு இவங்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து போயிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களெல்லாம் வெளியில் விடுவாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அங்கே அதாவது பரப்புரை கேட்பதற்காக பணம் கொடுத்த காலம் போய் திமுக அதிலிருந்து இன்னும் அரசியல் முதிர்ச்சி பெற்று எதிர்கட்சிகளுடைய பரப்புரையை கேட்காமல் இருக்கிறதுக்கு அவங்கள வந்து பிடிச்சி கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து இதை சட்ட ரீதியாக பார்க்க போனால் இது வந்து என்ன சொல்கிறது கிட்னாப்புன்னு சொல்லணும். ஆனால் இது கிட்னாப்புன்னு நீங்கள் சட்ட ரீதியாக கொண்டு போக முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த மக்களும் விரும்பி தானே போகிறான். அவங்க கொடுக்குற ஏதோ ஒரு சாப்பாட்டுக்காகவோ இல்லை ஏதோ பரிசு பொருளுக்காகவோ விரும்பி தான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன் 4 மணி நேரம் பொறுத்து வெளியே விடுறாங்கன்னா வெளியில் விடலாம். ஸோ இதை வந்து ஒன்றும் சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியாது. யார் செய்யணும்? மாநில தேர்தல் ஆணையம் செய்யணும். மாநில தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளோ தூரம் வந்து பாரபட்சம் இல்லாமல் இருக்குங்கிறது தான் நமக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் ஆச்சரியமாக எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணால் இப்போ கூட பாமகவில் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. நான் கூட பார்த்தேன் திமுக ஜெயிச்சதுக்கு இவங்க கொண்டாடுறாங்க. டெபாசிட் வாங்கிட்டாங்கன்னு தமிழ்நாட்டில் அப்படி ஆகிப்போச்சு. இப்போது திமுக எடுத்து டெபாசிட் வாங்கினாலே கொண்டாட்டம் அப்படின்னு. அதிமுக நின்று இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2019 2019 வந்து திமுக வந்து 36% ஓட்டு வாங்கிச்சு, அதிமுக வந்து 60% வாங்கிச்சு. இதே கிட்டத்தட்ட 1,75,000 1,80,000 ஓட்டு இது போல்டு ஓட்ஸ் போடப்பட்ட ஓட்டுகள் வாக்குகளில் அவங்க வந்து 36, ஏடிஎம்கே 60. இது வந்து 2019 அதாவது அதிமுக ஆட்சியில். அப்போ நான் சொன்னது அங்கேயும் மேட்ச் ஆகுது. ஆளுங்கட்சின்னா இப்போ வந்து திமுக தான் வந்து ஏதோ அப்போ பணம் கொடுத்தாங்க இல்லை வந்து அதிகார பலத்தை உபயோகித்தார்கள் நான் சொல்லலை. அதிமுகவும் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது உபயோகித்திருக்கிறார்கள், திமுகவும் உபயோகித்திருக்கிறார்கள். திமுகவில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த காலத்திலேயே சர்க்காரியா சொன்ன மாதிரி விஞ்ஞானபூர்வமான ஊழல்
புதுசாக ரூம் போட்டு கண்டுபிடிப்பாங்கன்னு கிட்டத்தட்ட சொன்னார் இல்லையா சர்க்காரியா 90களில் அதுக்கு முன்னால். அதனால் வந்து அப்போ அதே மாதிரி புதுசாக ரூம் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே கடத்தி கொண்டு போய் இவங்களெல்லாம் வந்து எதிர்க்கட்சியோட பரப்புரையில் கலந்துக்க முடியாமல், அதை கேட்க முடியாமல், இப்படியெல்லாம் வந்து வித்தியாசமாக பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஜெயிக்கிறதுல ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னோம். ஆனால் அதிமுக இந்த இப்போ 2021 அதிமுக வந்து 9,000 சொச்சம் ஓட்டில் தான் வந்து தோற்றுருக்கு திமுகவிடம். சட்டமன்ற இடைத்தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் எப்பவுமே இடைத்தேர்தலில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆளுங்கட்சிக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா 33 அமைச்சரோ 32 அமைச்சரோ அங்கே போவாங்க. அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாமகவுக்கும் கிட்டத்தட்ட 68,000 வாக்கு வித்தியாசம். ஆனால் இதே 21 வந்து 10,000 தான், 10,000க்கு கீழே தான் அதிமுகவுக்கும் திமுக ஜெயிச்சது வந்து 10,000 தான் மார்ஜினில். இங்கே 2019 அதிமுக வந்து 45,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சது ஆளுங்கட்சியாக. அதே ஆளுங்கட்சியாக திமுக இப்போ வந்து கிட்டத்தட்ட 70,000 ஓட்டு, 68,000 ஓட்டு. அப்போ இப்படி நம்ம எடுத்து பார்க்க போனால் போன தடவை வாங்கினது 2019, 2021, இப்போ 2024ன்னு பார்க்கும்பொழுது இந்த அதிமுகவுடைய ஓட்டு, அதிமுக நிற்கலை, விலகினாள். என்னுடைய ஒரு கருத்தில் வந்து அது வந்து அதிமுக செய்தது மிகப்பெரிய தவறு. ஆனால் அதிமுக வந்து ஒருவேளை போட்டிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ பெண்ணகரம் தேர்தல் மாதிரி 3வது இடம் போயிருந்ததுன்னா அது அதிமுகவுக்கு வந்து பின்னடைவாக தானே எடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ பாமக வந்து அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டை தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலான கருத்தாக இருக்குது. ஒருவேளை அதிமுக இந்த தேர்தலில் போட்டிட்டு இருந்தால் பாமகவுடைய அந்த வாக்கு கம்மியாக இருக்கலாம், திமுகவுடைய வாக்கு கம்மியாக இருக்கலாம். ஆனால் அவங்க 3வது இடம் தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து. அதனால தான் விலகிட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. சரிங்க, 2026லேயும் வந்து இதே மாதிரி வந்து விஜய் வேற வந்துடுவார். 5வது ஒரு என்ட்ரி, அதாவது திமுக, அதிமுக, பாஜக, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணின்னு வச்சுங்க. அப்புறம் நாம் தமிழர் தனியாக நிற்பார்னு எதிர்பார்க்கலாம். விஜய் என்னுடைய கணிப்பில் தனியாக தான் நிற்பார். கூட்டணியை பற்றி அப்படி பேசிக்கிட்டே இருப்பாரே தவிர கூட்டணி சேர மாட்டார், தனியாக தான் நிற்பார். தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக, இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. ஏன்னா அவருடைய அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் வந்து 2026 இருக்காது. 2026 களமிறங்கி களம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2031 தான் அவருடைய இலக்காக இருக்கும் என்பது என்னுடைய கணக்கு. அந்த வகையில் ஸோ இப்போ 5ல் வந்து நம்ம 3வதாக வந்துடுவோம், இல்லை 4வதாக கூட வருவோம்னு சொல்லிட்டு 2026 எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து 2026 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிச்சதுன்னா அதுக்கப்புறம் அதிமுக என்ற கட்சி வந்து ஒரு சரித்திரமாகிவிடுமே, மியூசியத்துக்கு போயிடுமே. நான் வந்து சொல்கிறது வந்து நாங்கள் தோற்றுருவோம், 2வது வந்துடுவோம், 3வது. எனக்கு நீங்கள் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். எடப்பாடியை பொறுத்தவரை 10 முறை இது வரைக்கும் அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் என்று ஒரு அது உண்மை. அது வந்து நிகழ்ந்தது வந்து எதனால் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்ததுன்றதோட உண்மை. 11வது தடவை அது நடந்ததாக ஒரு என்ன சொல்கிறது, புள்ளி விவர கணக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் ஒதுங்கிட்டார்ன்றது நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இது அரசியல் ஆரோக்கியமாக, ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானா நம்பர் 1 இல்லை. நீங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயந்து ஒதுங்கிட்டு, அதுவும் போன தடவை 2021 9,000 சொச்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்கீங்க. இந்த தடவை 9,000க்கு பதிலாக ஒரு கால ஆளுங்கட்சியுடைய அதிகார துஷ்பிரயோகத்தினாலேயோ, பணத்தினாலேயோ, இல்லை வேறு எந்த காரணங்கள்னாலேயோ நீங்கள் 10,000க்கு பதிலாக இன்னும் 20-25,000 ஓட்டு கூட வித்தியாசமாக தோற்றுருக்கலாம். இல்லை, ஆனால் 2021 நீங்கள் சொல்கிற அந்த புள்ளிவிவரத்தின்படி 2021 பாமக, பாஜக, அதிமுக இவங்க எல்லாம் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க இல்லையா? ஸோ ஒரே கூட்டணியில் இருந்த வாக்கு வித்தியாசத்தில் 9,000 ஓட்டு. ஆனால் இப்போ பாமக, பாஜக வெளியில் இருக்கு. பாஜக நிற்கலை. பாமக பாஜக கூட்டணின்னு பேர் தானே தவிர பாமக வந்து வன்னியர் ஓட்டை வச்சு தான் நிற்கிறாங்க. அதனால தான் தைரியமாக நிற்கிறாங்க. இதுவே வேற ஒரு தொகுதியாக இருந்தால் பாமக வந்து பாஜக விட்டு கொடுத்துருக்குமா பாமகவுக்குன்னா சந்தேகமே. ஸோ நீங்கள் ஒன்றா நின்னீங்க, வாங்கினீங்கன்னா ரைட்டு. அப்போ கேண்டிடேட் வந்து அதிமுக தானே, அந்த கூட்டணியில் கேண்டிடேட் அதிமுக. 10,000 ஓட்டு கிட்டத்தட்ட வித்தியாசத்தில் தோற்றிங்க. இப்போ நீங்கள் விலகிட்டீங்கன்னா, இப்போ எப்போல்லாம் நீங்கள் ஒரு கல் நிச்சயமாக வந்து நம்ம தோற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சந்தேகமாக இருக்குது வெற்றி வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் விலகிடுவீங்கன்னா இது என்ன விதமான அரசியல்? மக்களுக்கு ஏற்கனவே அதிமுக பேரில் வந்து நம்பிக்கை குறைவாக இருக்கிறது, சூழ்நிலை சரியில்லை. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் மக்களுடைய நம்பிக்கையை இழந்து கொண்டே நீங்கள் போவதால் வந்து என்ன பயன்? அப்போ வந்து நீங்கள் திமுக, அதான் நான் கூட வேறு எதுலையோ பேசுகிறேன். இப்போ இது வந்து அண்ணாமலையும் இவருக்கும் அவர் பேர் என்ன, இப்போ இல்லை செல்வ பிறந்தையே, அது தனி டாபிக். அது இன்னொரு நாள் பேசுவோம்.
இதில் வந்து அண்ணாமலையும் அவர் வந்து இவர் நம்பிக்கை துரோகி எடப்பாடி அப்படின்னு அவர் வந்து பொய்யர்னு நடுவில் முதல்ல பேசினாங்க. செல்வ பிறந்தகை ஹாட் டாபிக் வந்து அந்த டாபிக் மறந்து போச்சு. ஜனங்களுக்கு ஏதோ ஒன்று மாறி மாறி டாபிக் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னால் இவங்க 2 பேரும் நான் வந்து யார் பக்கமும் வந்து இவங்க ரைட்டு அவங்க ரைட்டுன்னு போல. திமுகவை நீங்கள் இதை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதிமுகவோ பாஜகவோ மற்ற கட்சிகளோ ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு அணியில் வரணும். இப்போது மத்தியில் வந்து 2 முறை வந்து பதவிக்கு வந்த மோடி தலைமையிலான பாஜகவை தோற்கடிக்க இண்டி கூட்டணி வந்துச்சு. இண்டி கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வராது என்பது மக்களுக்கு ஓரளவுக்கு மீடியாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கூட்டணி அங்கங்கே சில விரிசல்கள் இருந்தது, ஒருவருக்கு எதிராகவே போட்டி போட்டு இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னால் 2வது முறை 303 சீட்டு வாங்கின பாஜகவை 240க்கு இறக்க முடிந்தது. பாஜக பலம் இழந்து விட்டதா அப்படின்னு சொன்னால் பலம் இல்லாததுங்கிறது வந்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 2 கோடுகள் மாதிரி தான். பக்கத்தில் கோடு போட்டால் இது சின்ன கோடு, அது பெரிய கோடு. எதிர்கட்சிகள் வந்து கொஞ்சம் பலம் கூட வருது அப்படின்னு சொன்னால் இந்த கட்சி பலவீனமாகுது. அப்போ இனிமே வரக்கூடிய தேர்தல்களில் ஒரு பெரிய கூட்டணி இருந்தால் மட்டும்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதிமுக பாஜக இதில் வந்து அண்ணாமலை இருந்தால் எடப்பாடி வரமாட்டார், எடப்பாடி இருந்தால் அண்ணாமலை வரமாட்டார் கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னால் அப்படி தான் இருக்கு இப்போ அதோடைய நிலைமை. ஆனால் இந்த நிலை இருந்தால் மறைமுகமாக நான் 2026 மட்டும் இல்லை 2031 ஸ்டாலின் ஆட்சி தான் வரும். அதாவது திமுக ஆட்சி. ஸ்டாலினா உதயநிதியா அது வேறு விஷயம். இப்போ அவர் வெளிநாடு போகிறாரு, அமெரிக்கா போகிறாரு. இந்த சமயத்தில் துணை முதல்வர்னு சொல்லி காவல்துறை அவர்கிட்ட கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. உள்துறை முக்கியமான துறைகளை அதே மாதிரி தற்காலிக முதல்வராகவும் அது ஆக்டிங் சிஎம்மாகவும் இருப்பார். அவர் கிட்டத்தட்ட 25 நாட்கள் அமெரிக்கா செல்கிறார். இந்த மாதம் அடுத்த வாரத்துலேயே நம்ம போகிறாரு. ஆகஸ்ட் 15 வாக்கில் தான் வராரு. கிட்டத்தட்ட 20-22 நாட்கள் போவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது பல வழக்கமான காரணம் வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் மருத்துவ இதுக்காகவும் சேர்த்து போகிறாங்கன்னாங்க. போனால் ஒன்றும் தப்பில்லை, போகிறாரு ரைட்டு. அது எந்த விதமான அது பேர் என்ன மூலதனத்தை ஈர்க்கப் போகிறார்? லுலுவா? நான் கூட வேறு ஒரு இதில் பேசியிருந்தேன். ஓசூர் சமாச்சாரமாக ஒன்று அடிபடுது. அது நீங்கள் விக்கிரவாண்டி சப்ஜெக்ட் இன்றைக்கி பேசலான்னு சொன்னதுனால அதெல்லாம் பின்னால் இன்னொரு நாள் பேசுவோம். அந்த அமெரிக்க பயணத்தினுடைய விவரங்கள் என்ன, விவகாரங்கள் என்ன அப்படிங்கிறது தனியாக பேசுவோம். இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ நீங்கள் திமுகவை தோற்கடிக்கணுமா வேண்டாமாங்கிறது மக்களுடைய, யாரை வந்து ஆட்சியில் அமர்த்தணுங்கிறது மக்களுடைய விருப்பம். நான் யாரை வந்து கை காட்டுறனோ அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து அப்படி ஒன்றும் முட்டாள் இல்லை. இல்லை, இதில் என்னென்னா இந்த மேண்டேட்டை பார்க்கும்போது உண்மையிலே மக்கள் வந்து திமுக தான் வேண்டும், திமுக தான் நம்மளை ஆளக்கூடிய தகுதியோடு இருக்குது அப்படின்னு செலுத்திய வாக்குகளா, இல்லை வந்து எதிர்கட்சியாக யாரும் பொட்டன்ஷியலாக இல்லை, ஸோ அதாவது இல்லை நீங்கள் வந்து இந்த கட்சியை தான் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று மக்கள் வந்து ஒரு வரிந்து கட்டி கொண்டு பெருசாக வாக்கு சாவடிக்கு யாரும் செல்வதில்லை. அதாவது திமுகவுக்கு ஒரு கமிட்டட் ஓட்ஸ் இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு இப்போ இந்த அதிமுகவுடைய சென்ற இதில் வந்து அவங்க வாங்கின ஓட்டுகள், அதிமுக என்ற கட்சியாக வாங்கிய ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போயிருக்குன்னு போனால் ஒரு கணிசமான பகுதி திமுகவுக்கு போயிருக்கு. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா போன 2021 4%, இப்போ இந்த தடவையும் வந்து ஒரு 5% அந்த சம்வேர் அந்த அந்த 4-5 தான் வாங்கியிருக்கு. அப்போது அதிமுக வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பெருசாக போகலை. பாமகவுக்கு வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பாமக போன தடவை அதை வந்து ஒப்பிடுவது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு கேட்டால் போன தடவை பாஜக எல்லாம் ஒன்றா கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ தனியாக நிற்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58,000 ஓட்டு என்னமோ வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-32%. அதிமுக இல்லாத சூழலில் ஒரு கால அதிமுகவும் இருந்திருந்தால் பாமக இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்க முடியுமானா எங்கேயோ பிரிஞ்சிருக்கும். திமுக நிச்சயமாக ஜெயிச்சிருக்கும், வாக்கு வித்தியாசம் இன்னும் அதிகமாக இருக்கும், அதிமுக தோற்று இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி 2வது இடத்தை வந்து பாமக பெற்று 3வது இடத்தை அதிமுக பெற்று இருக்கும். அந்த அவப்பெயர் வந்துவிடக்கூடாதே என்பதற்காக தான் எடப்பாடி தவிர்த்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஒருவேளை அதிமுக இந்த எலெக்ஷன், இந்த பை எலெக்ஷனை பொறுத்தவரை, இந்த பை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பாமக, பாஜக, அதிமுக இது எல்லாமே ஒரே கூட்டணியில் இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் டஃப்பாக கொடுத்துருக்கலாம். நான் வந்து அதனால் வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா ஓட்டுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பாமகவுடைய ஓட்டையும்
நாம் தமிழர் வாக்கையும் சேர்த்திங்கன்னா அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. இவர் 1.24 என்னமோ இவர் வாங்கியிருக்காரு திமுக வேட்பாளர். இவங்க வந்து 58, இது ஏதோ ஒரு 10,000 சொச்சம் 68, 70,000 வாக்கு. 1.20, 70 இல்லை நாங்கள் ஒன்றா சேர்ந்துருந்தால் இதை விட ஜாஸ்தி வருது, பிரிஞ்சதுனால தான் அப்படின்னு சொல்லலை. அதனால தான் என்ன சொல்கிறேன், அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி நிச்சயமாக இருக்கும். பாமக வந்து சாதி ரீதியாக வன்னியர்கள் வாக்குன்னு சொல்லலாம். திமுகலையும் வன்னியர்கள் ஒரு கணிசமானவர்கள் வாக்கு. அதிமுகவில் வன்னியர்கள் வாக்கு வந்து எவ்வளோ உண்டுன்னா ஓரளவுக்கு சிவி சண்முகம் அவருடைய அந்த செல்வாக்கு, அந்த வன்னியர் செல்வாக்கு உண்டு. உள்ளொதுக்கீடு வன்னியர்களுக்கு வந்து கொடுத்ததே அதிமுக. இதை வைத்து கொண்டு அதிமுக வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கொடுத்தோன்னு விக்கிரவாண்டியில் பேசியிருந்தால் பாமகவை விட அதிகமாக வாங்கியிருக்கலாம், இல்லை பாமகவை ஒட்டி வாங்கியிருக்கலாம். திமுகவை அப்படியும் வந்து தோற்கடித்திருக்க முடியுமா என்பது கேள்விக்குறி தான். நிச்சயம் இல்லை, முடியாது என்பது ஓரளவுக்கு சாத்தியம். அதாவது திமுக தான் ஜெயிச்சிருக்கும். ஏன்னா பணம் கொடுக்குற ஜாதியெல்லாம் தாண்டி எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் பணம் கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போகிறேன். யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறதுன்றது ஒரு இது வந்து, அதை தாண்டி ஜாதி ரீதியாக என்னுடைய ஜாதிக்கு தான் ஓட்டு போடுவேன், பணம் கொடுத்தா வாங்க மாட்டேன், மல்ல வாங்கிட்டு போடுவேன் அப்படின்னு உள்ள ஆள் இருப்பாங்க. பட் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அதிமுக இந்த தடவை வந்து இதை வந்து ஒதுங்கியது வந்து தவறு, அரசியல் ரீதியில் தவறு. விக்கிரவாண்டியில் இப்போ எப்படியா இருந்தாலும் திமுக ஜெயிச்சிருக்கோம், அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. ஆனால் ஏற்கனவே அதிமுக ஒரு பலவீனமான நிலையில் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 6 மந்திரிகள் 3 நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லை, 2வது நாள் 3வது நாள் தாண்டிடுச்சு, இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெட்ட வெளிச்சமாக வருது. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவியை வந்து உள்ளே விடமாட்டேன்னு எடப்பாடி பிடிவாதமாக இருக்காரு. இந்த 6 பேர், வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், இவங்க எல்லாரும், நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம், கேபி அன்பழகன், இவங்க வந்து ஓரளவுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருந்து கூட்டணி இருந்தால் தானே நம்ம கட்சி பிழைக்கும் அப்படிங்கிறாங்க. என்னுடைய கருத்து வந்து நான் எடப்பாடிக்கு எதிராகவோ அந்த மாதிரி ஒரு கருத்தோ சொல்லலை. இன்றைக்கி திமுகவை தோற்கடிக்கணும்னா பலமான கூட்டணி தேவை கட்சிகளுக்குள். இப்போ அந்த கட்சிகளுக்குள்னு வரும்போது அதிமுகக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேற்றுமை இருக்குது இந்த கூட்டணி விஷயத்தில். இவங்கெல்லாம் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும், இல்லை மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கணும்னு பேசுகிறாங்க. டிடிவி இவங்கெல்லாம் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கிலாம் ஒன்றும் இல்லை. சசிகலாக்கோ டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ மிகப்பெரிய வாக்கு வங்கி இல்லை. ஆனால் இந்த பர்செப்ஷன் சொல்லுவாங்க, அந்த பர்செப்ஷன், மக்களுடைய அந்த பார்வை, அதில் வந்து அதிமுக பலமாக இருக்கிறதா பலவீனமாக இருக்கிறதானா பலவீனமாக இருக்கிறது. இந்த 3 பேர் உள்ளே வந்ததுனால அதிமுகவுக்கு வந்து எவ்வளவு % ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டால் என்னுடைய கணக்கில் ஒரு 2-3% இன்க்ரீஸ் ஆகும். அவருடைய வாதமாக தான் எடப்பாடி, இந்த 2% 2.5% வரக்கூடிய வாக்குகளுக்காக இவங்களெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் போகிறத எடுத்து எதுக்கு அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு பலமற்ற ஒரு கட்சியாக தெரிகிறது. அப்போ இவங்களோட கூட்டணி சேர்றதுக்கு இப்போ விசிகா வந்து பார்த்தீங்கன்னா லேசான விரிசல் இப்போ சமீபத்தில் இருந்தது. இந்த கள்ளக்குறிச்சியிலையும் சரி, இந்த ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்துலையும் இருந்தது. ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் இப்போவுமே போய் முதல்வரை பார்த்துட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, முதல்வர் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அப்போ 8 பேர் சரணடைந்தாங்களா, அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு விடுதலை சிறுத்தை திருமாவுடைய கருத்தா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. உண்மையான குற்றவாளிகள்னால் அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லை அவருடைய கணிப்பில் வந்து இந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, வேறு யாரோ. இந்த யாரோ வந்து யாருங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டாம், நமக்கு தெரியாது. அப்போ திருமாவுக்கும் நமக்கு சில சந்தேகங்கள், உங்களுக்கு எனக்கும் ஒரு பாமரனாக இருக்கா மாதிரி திருமாவுக்கும் இருக்கிற முதிர்ந்த அரசியல் தலைவராக இருக்கும்பொழுது இப்போ அவரே சொல்கிறாரு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு விரிசல் இருக்குது. அந்த விரிசலை தாண்டி அது பிளவாகுமா அப்படின்னா ஆகும். எப்போ அதிமுக பலமாக இருப்பதாக அந்த ஒரு இமேஜ் இருந்தால், இப்போ விசிகா வந்து என்ன பண்ணும், இல்லைங்க நீங்கள் சரியாக வரலன்னா நான் அதிமுக போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே வந்து ஒரு தைரியம் வரும். இல்லை விசிகா நம்மளை விட்டு போயிட்டால் தலித் ஓட்டுகள் போயிடுமே அப்படின்னு சொல்லி திமுக கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ வைகோ கூட பார்த்தீங்கன்னா வைகோவும் துரை வைகோவும் அந்த இதில் போராட்டத்தில் கலந்துக்கல. புதிய சட்டங்களுக்கு எதிரான அந்த 3 சட்டங்களுக்கு எதிரான அவங்களுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியில் போராட்டம் நடந்துச்சு, திமுக தலைமையிலான போராட்டம். வைகோவும் போல் ஒரு பையனும் போல் ஒரு மாநில நிர்வாகி அனுப்புகிறேன்னாங்க. அவங்க வந்து அந்த லெவலில் நீங்கள் அனுப்பிச்சா நாங்கள் இன்விடேஷனில் பேர் போட முடியாதுன்னாங்க, அதுவும் அனுப்பாமல் விட்டாங்க. அப்போ அங்கேயும் வந்து ஒரு சின்ன அது வந்து நீங்கள் விரிசல்னு சொல்லலாம், கசப்புன்னு சொல்லலாம்,
ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். அது எல்லாம் ஏமாற்றத்தில் ஆரம்பித்து தான் அது கசப்பாகும், கசப்பு விரிசலாகும், விரிசல் பிளவாகும், அப்புறம் அணிமாற்றம் வரும். அப்போது வைகோ, அதாவது மதிமுக, விசிக இரண்டுமே அங்கே வந்து இருக்குது. காங்கிரஸ் வந்து இப்படியும் அப்படியுமா இருக்குது. ஏற்கனவே அவர் வந்து காங்கிரஸ் ஆட்சி மலர வேண்டும்னார் செல்வ பெருந்தகை. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் மற்றவங்க முதுகில் சவாரி போடுதுனாரு. ஈவி.கே. இளங்கோவன் அது திமுகனால தான் நம்ம ஜெயிச்சோம், ஞாபகம் வச்சுக்கணும்னு பேசினார். உடனே வந்து பயந்து போயோ இல்லை வேறு ஏதோ மேலிடத்துலேருந்து சொல்லியோ 25 வருஷ கூட்டணின்னு செல்வ பெருந்தகை பேசினார். இப்போ கூட செல்வ பெருந்தகை விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணாமலை விஷயம் பெருசாகிட்டே வருது. இப்போ அது எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னால், செல்வ பெருந்தகை பேரில் வந்து அந்த லண்டன் கல்லூரி விஷயத்தில் 500 கோடிக்கு கிட்டத்தட்ட கல்லூரி வாங்கினார். அந்த கல்லூரி எப்படி வாங்கினாருன்னு இடி நடவடிக்கை வரும்னு பேசுகிற அளவுக்கு இருக்குது. வரலாம் வராமல் இருக்கலாம் தெரியாது. இது ஏதோ வாண்டனா வந்து வண்டியில் ஏறின மாதிரி அது செல்வ பெருந்தகை எதுக்காக பெருசு பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா இதில் இப்போ இன்னும் சில பத்திரிகைகள் வந்து அப்பட்டமாகவே போட்டிருக்காங்க. இதில் பல தகவல்களை வந்து செல்வ பெருந்தகையுடைய சொத்துக்கள், அவர் அந்த அந்த மாதிரி விவரங்கள்லாம் வந்து பாஜகவுக்கோ அண்ணாமலைக்கோ கொடுத்ததே வந்து காங்கிரஸிலிருந்து சில நிர்வாகிகள் தான். இது ஆச்சரியமாக இல்லை. சத்தியமூர்த்தி பவன் வந்து வழக்கமாக அப்படி தான். அதை வந்து நான் அதனால தான் சத்தியமூர்த்தி பவனை நான் வந்து கிண்டலாக எப்போவுமே சமோசா பவன்னு சொல்கிறது. அங்கே சமோசா சாப்பிட்றதுல கூட சண்டை வரும். யார் முதல்ல சாப்பிட்றது, யார் எவ்வளவு சமோசான்னு. அங்கே 15 தலைவர்கள் ஒன்றா நிர்வாகிகள்னு சொல்லிட்டு கூட்டினாங்கன்னா 16 கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா இல்லை 17 கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா வரிசையாக கருத்துக்கள் பேசிகிட்டே வரும்போது முதல் 2 பேர் கருத்தை மாற்றிடுவாங்க. அதுக்குள்ளே இந்த ஆள் இப்படி பேசுகிறா, அப்போ நம்ம மாற்றிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் காங்கிரஸில் ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இருக்குது. எதுக்காக சொல்லணும்னா, இந்த மாதிரி விரிசல்கள், கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் திமுகவுடன் வரும்பொழுது திமுக பலவீனமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அதிமுக ஆணித்தரமாக எதிர்த்து நிற்கும் பொழுது மக்களுக்கு, அப்போ அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த திமுகவிலிருந்து விலகக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக பேரில் நம்பிக்கை வரணும். இப்போ எப்படி வரும்? இப்போ எடப்பாடியை வந்து நீக்கிடுவாங்களா இல்லை வச்சுப்பாங்களா? வேலுமணி மறுபடியும் உங்களை எல்லா இடத்துலையும் வருது. செங்கோட்டையன் தலைமையில் வந்து வேலுமணியை வந்து பின்னால் இருந்து அவர் இயக்குற மாதிரி அதிமுக தலைமை வரும், பாஜகவோட கூட்டணி வரும் அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுகிறது. நடக்குமா நடக்காதா தெரியாது. பட் இந்த சூழ்நிலை, இந்த கண்ணோட்டம் வந்து மீடியாக்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் இல்லை, மீடியாவுக்கு முன்னால் முதல்ல மக்கள்கிட்ட வருது. இன்ஃபேக்ட் மீடியாக்கள் வந்து அதை தான் பிரதிபலிக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் உண்மையிலேயே, நான் வந்து பத்திரிகை நடத்தும் போதும் சரி எத்தனையோ வருஷங்கள், இப்போவும் சரி யூடியூப்பில் பேசும்போதும் சரி, எத்தனை யூடியூப்பில் பேசினாலும் யாருக்கிட்ட இருந்து உண்மையான கருத்தை வந்து கேட்பேன்னா, நான் போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட, இல்லை எனக்கு காருக்கு வர கால் டிரைவர்கிட்ட, எங்கள் வீட்டுக்கு வர பூக்காரி, இங்கே கீழே இருக்கிற வாட்ச்மேன், இப்படி. ஏன்னா இவங்க தான் உண்மையான வாக்காளர்கள். இவங்க தான் வந்து வாக்குச்சாவடிக்கு மழை பெஞ்சா கூட போகக்கூடிய, வெயில் அடித்தாலும் போகக்கூடிய வாக்காளர்கள். அவர்களுடைய கருத்து தான் உண்மையான ஜனநாயகத்தில் வந்து என்ன உண்மைங்கிறத கருத்துங்கிறது தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக மீது இப்போது நம்பிக்கை ஏற்கனவே குறைவாக இருக்கிறது. இந்த தேர்தலில் வந்து இப்போது ஒதுங்கிட்டாங்க. இந்த அதிமுக உள்ள வாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் போன தடவை தேர்தலில் விழுந்த வாக்கில் ஒரு 7-8% வந்து திமுகவுக்கு போயிருக்கு. ஒரு 7-8% திமுகவுக்கு போயிருக்கு. அப்போது அதிமுகவை இனிமேல் ஒரு பொருட்டாக கருதவில்லை மக்கள் அப்படின்னு சொன்னால் அதிமுகவுடைய கதை என்ன ஆகுது? சரி, அப்போ அதிமுக இன்னும் இதை விட பலவீனமாகுதுன்னு வச்சுப்போம். இன்னும் அது வேலுமணி தலைமையிலையோ செங்கோட்டையன் தலைமையிலையோ அது ஒரு கால் மறுபடியும் மீண்டும் உடைந்தால் இதை விட மோசமான நிலைமை. இப்படி இவ்வளவு நடக்குமா நடக்காதா வேற விஷயம். நடந்தால் யாருக்கு பலம்? திமுகவுக்கு பலம். திமுக இண்டி கூட்டணி இவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த இண்டி கூட்டணியில் வந்து இவ்வளவு விரிசல்கள் இருந்ததுனால ஒரு மாதிரி இந்த தடவை வந்து மோடி தலைமையிலான பாஜக வந்து ஸ்கிரேப் த்ரூ, தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தான் ஆட்சியை வந்து அமைக்க முடிஞ்சது. இதே இண்டி கூட்டணி அங்கே மம்தா வர்சஸ் இவங்க காங்கிரஸு, ஆப் வர்சஸ் காங்கிரஸ், இந்த மாதிரி அங்கங்கே பிரச்சனைகளுக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து கேரளாவில் ஒரு நிலை, வெளியில் ஒரு நிலை. ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கும் போது ஆனி ராஜா வந்து பப்புன்னு அவரை வந்து கிண்டல் பண்ணிவிட்டு ஒரு வாரம் பொறுத்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அங்கே போய் அமேதியில் போய் அவருக்காக ரேபர்லியில் போய் பிரச்சாரம் பண்ணாங்களே. இதை மக்கள் வந்து பார்க்காம இல்லை. ஏன்னா போன வாரம் பப்புன்னு சொல்லி பேசுனாங்க, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி பேசுனாங்க, இப்போ இவருக்காக வந்து மக்கள் நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு அந்த கூட்டணி வந்து அந்த ஒற்றுமை வந்து முழுமையாக இல்லாத போதே
300 சீட்டு வாங்கின பிஜேபியை வந்து 303 வாங்கினதை வந்து 240க்கு 60 சீட்டு 65 சீட்டு கம்மி பண்ண முடிஞ்சது. இவர்களே முழு ஒற்றுமையாக இருந்திருந்தால் பாஜக ஆட்சி அமைக்க முடியாமல் கூட்டணி ஆட்சியாக இருந்திருக்கலாம். கூட்டணி ஆட்சியாக இருந்தால் அது எவ்வளோ தாங்கியிருக்கும், இதில் யார் வந்து பிரதமராக வந்திருப்பாங்க. இப்போ நேபாளத்தில் இருக்கா மாதிரி 16 மாதங்களில் வந்து 13 பிரதமர் மாறி இருக்கார். இப்போது நேற்று இன்னைக்கு வந்து ஓலி பழைய முன்னாள் பிரதமர் வந்து இப்போ அவர் வந்து இப்போது பிரதமர் ஆகிறார். அவர் இன்னொரு எதிர்கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு 16 மாதங்களில் 13வது பிரதமர். இதே மாதிரி ஒரு காலத்தில் அந்த ஐக்கிய குஜரால் சந்திரசேகர் அந்த பீரியடில் தேவகவுடா பீரியடில் அந்த மாதிரிலாம் நடந்த மாதிரி இப்போ மறுபடியும் அந்த மாதிரி வரலாம். நம்ம வந்து வர வேண்டாம்னு நினைக்கலாமே தவிர வரக்கூடாதுன்னு தடுக்க முடியாது. ஆனால் இண்டி கூட்டணி ஒரு இதை விட ஒரு வலுவான நிலை அடைந்திருக்கலாம். ஸோ ஒரு கூட்டணி இருந்தால்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். மெகா கூட்டணி இருந்தால்தான் திமுக 2026 திமுகவை தோற்கடிக்க முடியும். அந்த 2026 வந்து அண்ணாமலை இருந்தால் நான் வந்து அந்த பக்கம் வரமாட்டேன்னு எடப்பாடியோ, எடப்பாடி இருந்தால் அந்த பக்கம் நான் வரமாட்டேன்னு சொல்லி அண்ணாமலையோ, இல்லை மற்ற கட்சிகளோ வேறு வேறு காரணங்களுக்காக இப்படி இவர்களுக்குள் இருந்தால் 2026 மட்டும் இல்லை 2031லேயும் திமுக ஆட்சி அது ஸ்டாலினா உதயநிதியா இன்பநிதியாங்கிறது தான் மாறுமே தவிர திமுக ஆட்சி தான் வரும். இதில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஃபேக்டர் வந்து விஜய் ஃபேக்டர் 2026. அந்த ஃபேக்டர் எப்படி வேணால் ஆகலாம். ஓஹோன்னு சூப்பராக கிளிக் ஆகலாம், இல்லை எதிர்பாராத அளவுக்கு கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் மாதிரி ஆனாலும் ஆகலாம். இப்போ கூட யாரோ வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது கேட்டாங்க, இந்தியன் 2 பார்த்தீங்களா, இந்தியன் 2ன்னு. இது இல்லை, ஆக்சுவலாக இது இந்தியன் 2 இல்லை, இது இந்தியன் 3ன்னு சொன்னானு. என்னன்னு, இந்தியன் 2ங்கிறது வந்து ஒரு மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தது தான். அதை வேணால் 2Aன்னு சொல்லுங்கள். 2Aல வந்து அவர் வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விட்டார். திமுகவுக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் வந்து பேச ஆரம்பிச்சுட்டு கடைசியில் திமுகட்டே வால் பிடிக்கிற மாதிரி வந்துட்டார். இப்போ இந்தியன் இப்போ வந்திருக்கிற படம் வந்து 2B. 2Aல மக்களை ஏமாற்றி விட்டார், 2Bல ரசிகர்களை ஏமாற்றி விட்டார் என்று தெரிகிறது. நான் இன்னும் படம் பார்க்கல. இன்ஃபேக்ட் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்க போகிறேன், இன்னும் பார்க்கல. பட் விமர்சனங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு சங்கருடைய படம்னா கூட இந்தியன் 1லாம் வந்து நம்ம வந்து விழுந்து விழுந்து பார்த்தோம், பல தடவை இது வந்து ரிப்பீட்டடாக பார்த்தோம். அதனால் வந்து யாரோ என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் அது 2A, இது 2B. 2Aல வந்து அவர் மக்களை ஏமாற்றி விட்டார், 2Bல ரசிகர்களை ஏமாற்றி விட்டார். அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து மறுபடியும் ஒரு கமலாக போகிறாரா, இல்லை வந்து எம்ஜிஆராக போகிறாரா தெரியாது. இல்லை இதற்கு நடுவில் ஒரு விஜயகாந்தா கூட வரலாம், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ எதுக்காக சொல்லணும்னா அதிமுக நிலைமை வந்து நாளுக்கு நாள் இன்னும் மோசமாகிடுது. இன்னொரு புது என்ட்ரண்ட்டு, பவர்ஃபுல் என்ட்ரண்ட். பவர்ஃபுல்னு ஏன் சொல்கிறேன்னா, வரும்போதே ஒரு ரசிகர் கூட்டத்தோடு வருகிறார். புதுசாக கட்சி ஆரம்பித்து முதலே இருந்து ஆரம்பிக்கல, கொஞ்சம் ஒரு பேஸ் இருக்குது அவருக்கு. அந்த பேஸ் எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்கும் தெரியாது, ஆனால் அந்த பேஸோடு வராரு. கமலுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை விட கமலுக்கு இருக்கிற ரசிகர்கள்லாம் 60 என்ன மாதிரி அந்த ஏஜ் குரூப்பு. பட்டு விஜய்க்கு வரக்கூடிய ரசிகர்கள் அடுத்த தலைமுறை. ஸோ இப்போ அதுவும் வந்த பிறகு அதிமுக கதி என்ன ஆகும்? அப்போ நீங்கள் வந்து 3வது 4வது நிலைமைக்கு தள்ளப்படுவீங்கன்னா அப்போ நான் கட்சியை மூடிட்டு போயிடுவீங்களா? அதனால தான் வந்து விக்கிரவாண்டியில் அதிமுக எடுத்த முடிவு வந்து தவறான முடிவு அப்படின்னு நான் சொல்கிறது. திமுக வலுப்பெறுவதற்கு காரணம் மக்கள் வந்து இந்த ஆட்சி மீது பாசமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஊழலை கண்டுகொள்ளவில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கள்ளச்சாராயம்லாம் மக்களுக்கு வந்து தெரியத்தான் தெரியுது, ஊழலான ஆட்சின்னு தெரியுது. ரவுடிசம் அங்கங்கே வந்து மோசமாக இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாக. ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு நிகழ்வு மட்டும் வச்சு நான் சொல்லலை. ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு அடையாளம் தெரிந்த ஒரு தலைவருங்கிறதுனால அது அவ்வளோ பரபரப்பு இருக்கிறதே தவிர எத்தனையோ அந்த மாதிரி சட்ட ஒழுங்கு நிகழ்வுகள் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை இரும்பு குரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்கிறார் முதல்வர். இது வரைக்கும் அந்த மாதிரி அவர் எங்கேயோ அந்த சாட்டை ஒன்று சொன்னார், முதல்ல சாட்டை எடுப்பேன்னு. பாவம் எங்கேயோ இந்த வயதில் தொலைச்சிட்டார் அந்த சாட்டையை, அது எங்கே போச்சுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த இரும்பு கரம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, தேடணும். ஆனால் சில இப்போ கூட ரவுடி என்கவுண்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறத பார்த்தால் ஓரளவுக்கு அந்த அவரை வந்து ஒரு அந்த சென்சஸ்க்கு வந்துட்டாங்க, திமுக ஆட்சி ஓரளவுக்கு முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தோணுது. வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். அதாவது ரவுடிசத்தையோ ஒழித்து சட்ட ஒழுங்கை வந்து நிலைநாட்டுவதற்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு 25% இம்ப்ரூவ் ஆனால் கூட அது ஒரு முன்னேற்றம் தான். என்ன சொல்ல வரோம்னால், திமுக பலமான நிலையில் இருக்கிறது. அந்த பலமான நிலைக்கு காரணம் வந்து நீங்கள் தார்மீக ரீதியாக ஆட்சி நல்லா இருக்கா இல்லையா, இதுவா அதுவா, கள்ளசாரம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து பணம் கொடுத்தா ஓட்டு போடுறாங்க.
இல்லை வந்து அந்த பக்கம் ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு கொண்டு போய் அவனை கொண்டு போய் உள்ளே அடைச்சி வச்சு அந்த பக்கம் இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை இருக்குது. மக்கள் இதற்கு ஏதோ ஒரு வகையில் வந்து துணை போய் விடுகிறார்கள். இதை தாண்டி இவர்கள் வர வேண்டும் அப்படின்னு யாருக்காவது ஓட்டு போடணும்னா அந்த கேண்டிடேட் பலமாக இருக்கும். நான் அதான் சொல்லுது, 2 பேர் ரோட்டில் சண்டை போடுறாங்க, நீங்கள் பலவீனமானவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பலமானவங்கிட்ட அடி வாங்க விரும்புவீங்களா? பலமானவன் இருக்கிறவனை சப்போர்ட் பண்ணிட்டு பலவீனமானவனை வந்து வண்டியில் ஏறி போய ஏன் தகராறு பண்ணுற, ரைட்டு போ அப்படின்னு சொல்லுவீங்களா? யதார்த்தமான ஒரு 3வது மனிதன்னா, ஏன்னா நீங்கள் இந்த பலமான மனிதனை எதிர்த்து நீ பண்ணது தப்பு, அவன் பண்ணது ரைட்டுன்னு சொன்னால் அவன் பலார்னு ஒரு அறை விடுவான். ஸோ அந்த அடி நமக்கு தாங்காது. இது ரொம்ப சிம்பிள் காமன் மேன் சைக்காலஜி. இந்த சைக்காலஜி அரசியலில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆக திமுக இத்தனை ஊழல், இத்தனை ரவுடிசம், மற்ற பிரச்சனைகள்லாம் இடி கேடி எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து பலமாக தான் இருக்காங்க. அதற்கு காரணங்கள் வந்து தார்மீக ரீதியான காரணங்களான்னா அரசியலில் எல்லாமே சகஜம். ஏன்னா அப்படி சொன்னால் அப்போ அதிமுக புனிதமான கட்சியா, பாமகவோ பாஜகவோ புனிதமான கட்சியா? அப்படி ஒரு கட்சியாக பார்த்தோன்னா எந்த கட்சியுமே புனிதமான கட்சி இல்லை. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு பலவீனம். இப்போ இவங்க வந்து அந்த பலமான ஒரு கேண்டிடேட்டாக தன்னை யாருமே காண்பித்து கொள்ளவில்லை. பாமகவால் காண்பித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் மறுபடியும் அந்த சாதி கட்சி என்ற முத்திரையுடன் இருக்கிறது. இப்போ இதை வந்து அதிமுக தான் வந்து பட்டும் படாமையும் வந்து அவங்க வித்தியாசமாக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வெளியிலேயே தெரியுது. பாஜகவை பொறுத்தவரை இப்போ தான் ஒரு எழுச்சி பெறுமோ அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து அசுர பலம் வருமா அப்படின்னு கேட்டால் வருவதற்கு சந்தேகம்தான். இருக்கிறது பத்தாதுன்னு ஒரு பக்கம் சீமான் தனியாக தான் நிற்பார். வழக்கமாக புதிதாக கொள்கையை மாற்றிக்கொண்டால் ஒழிய தனியாக தான் நிற்பார். விஜய் தனியாக தான் நிற்பாருன்னு நான் உறுதியாக அடித்து சொல்லுவேன். இப்போது 4 முனையாக இருக்கிறது வந்து 5 முனையாக வரும்போது யாருக்கு அதிக லாபம்னா திமுக தான் அதிக லாபம். ஆனால் தான் சொன்னேன், 2026 இவர்கள் மெகா கூட்டணி அமைக்காவிட்டால் திமுக தான் ஆட்சியில் இருக்கும். அது 2031 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுத்தும் இல்லை. நன்றி சார். பல கேள்வி. தேங்க்யூ சார். மிக்க நன்றி.